இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 2:6. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். யோசுவா எரிகோ தேசத்தை இஸ்ரவேலர்கள் அடையிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலர்களை 2 பேரை வேவு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறான். அந்த தேசம் எப்படிப்பட்டது, அவங்க எப்படி காவல் காக்குறாங்க, அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வர சொல்கிறான். அப்போது அந்த 2 மனுஷரும் ராகாப் என்னும் வேசிக்கிட்ட போகிறாங்க. அப்போ தான் யாருக்கும் எந்த சந்தேகம் வராதுன்னு. ஏன் வேசி வீட்டை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, எத்தனையோ பேர் அவள் வீட்டுக்கு வருவாங்க, அதே மாதிரி இந்த 2 மனுஷர்களும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அவளோட வீட்டுக்கு போக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேரும் வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு எப்படியும் எரிகோ ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. அப்போ அவன் ராகாப் கிட்ட வந்து உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷரை வெளியே கொண்டு வான்னு சொல்கிறான். அப்போ அந்த பெண் அவங்க 2 பேரும் வீட்டு மேலே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இப்போ தான் அவங்க 2 பேரும் போனாங்க, இப்போ என் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னு சொல்லி ராஜாவை அனுப்பிடுறா. அப்போ ராஜா போனதுக்கப்புறம் அந்த 2 மனுஷனையும் தப்பிக்க விடுறா. இப்படி அவள் செஞ்சதுனால தேவன் எரிகோவை அழிக்கும்போது அந்த பெண்ணையும் அவளோட குடும்பத்தை மட்டும் அழிக்கலை. அப்போது கடவுள் அவளை வேசின்னு ஒதுக்கி வைக்கலை. அதுக்கு காரணம் அவளுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அவள் நல்லவளாக மாறினான். இஸ்ரவேலர்களை காப்பாற்றினதுனால மட்டும் இல்லை, அவள் கர்த்தருடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டு ராஜாவுக்கு பயப்படாமல் துணிஞ்சு இந்த செயலை செஞ்சாள். இது வரைக்கும் தேவன் நம்ம திருந்துறதுக்கும் துணிச்சலாக இருக்கிறதுக்கும் எத்தனையோ வாய்ப்பு நமக்கு கொடுத்துருப்பாரு. பாவப்பிடியில் இருக்கிறவங்களும் சரி, பயப்படுறவங்களும் சரி, யோசித்து பார்த்தா நல்லாவே தெரியும். மாற்றத்துக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலையா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. நாம் அதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறதுனால தான் இன்னும் அடிமையாகவே இருக்கிறோம். அந்த பெண் தேவனோட மகிமையை கேள்விப்பட்டு திருந்தினான். நமக்கும் தேவனுடைய வல்லமை தெரியும், ஆனாலும் நம்ம திருந்தாமல் இருக்கோம்னா நாம் தேவன் கொடுத்த வாய்ப்புகளையும் மதிக்கலை, தேவனையும் மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போது தேவன் நமக்கு எப்போ வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நாம் தயக்கம் இல்லாமல் பயன்படுத்த பழகிக்கணும். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை முழுசாக மாறும். ஆமேன்.